இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து முருகதாஸ்க்கு ஒரு முக்கியமான திரைப்படம். காரணம் என்ன அப்படின்னா, முருகதாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தர்பார், அப்புறம் சிக்கந்தர், ஸ்பைடர், இப்படி வந்து தொடர்ந்து வந்து பெரிய ஹீரோஸை வச்சு தோல்வி படங்கள் கொடுத்துட்டாரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முருகதாஸை நம்பி வந்து சிவகார்த்திகேயன் வந்து தேதி கொடுத்துருக்காரு. அதனால முருகதாஸ் இந்த படத்தில் வந்து நிச்சயமா ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் வந்து முருகதாஸ் இருக்காரு. நிச்சயமா அதுக்கான உழைப்பு வந்து முருகதாஸ் போட்டிருப்பார். இந்த பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய கேரியரை வந்து ஒரு காமெடியனாக ஆரம்பித்து தொடர்ந்து காமெடி ஹீரோவாக நடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமரன் படத்தில் வந்து அவர் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாஸ் ஹீரோவாக, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறியிருக்காரு. ஸோ அவர் தொடர்ந்து ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைப்படுறார் யார், சிவகார்த்திகேயன். அப்படி இருக்கும்போது அடுத்து அவர் செலக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் மதராசியோட கதை. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கதையாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, அப்புறம் கத்தி, அப்புறம் சூர்யாவுக்கு கஜினி, பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் முருகதாஸ். பல பல ஹீரோஸை வச்சு சூப்பர் சக்ஸஸ் கொடுத்த ஒரு இயக்குனர் முருகதாஸ். அதனால அவரோடு நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகதாஸ்க்கு வந்து தேதி கொடுத்துருக்காரு. ஸோ சிவகார்த்திகேயனுக்கும் இந்த படம் சக்ஸஸ் ஆகணும், அப்போதான் வந்து அவர் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அதனால் இந்த படம் சிவகார்த்திகேயனும் பெரிய லெவலில் எதிர்பார்த்துருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. வழக்கமாக ஒரு ஹீரோ அப்படின்னாலே அந்த ஹீரோ வந்து அந்த ஊருக்கு என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை அந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவங்க வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு டயலாக் சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, என்னுடைய ஊருக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்கிறாரு. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது வெளியில் ஏதோ ஒரு பிரச்சனை, அதாவது வந்து வெளிநாட்டிலேருந்து தீவிரவாதிகள் வராங்களா, இல்லை வேற ஏதாவது வந்து உள்நாட்டிலே ஏதாவது சதி நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வரும்போது சென்னையில் இருக்கிற ஒரு நாயகனாக வந்து சிவகார்த்திகேயன் இருக்காரு. இந்த படத்துக்கு மதராசின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அர்ஜுனை வச்சு வந்து மதராசின்னு ஒரு படம் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய பேர் மதராசின்னு வைக்க காரணம் என்னன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருந்து வராங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம தமிழ் மக்களை வந்து மதராசின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு கனெக்ட் உள்ள படமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து மதராசிங்கிற பேரை வந்து முருகதாஸ் வச்சிருக்காரு. ஸோ இது வந்து நல்ல எப்படி சொல்லுது, சூட்டபிளான நேம் தான். ஸோ இந்த படத்தில் சிவகார்த்திகேயனோட கேரக்டர், அது வந்து ரகுங்கிற கேரக்டர் வந்து அவர் நடிச்சிருக்காரு. அவருடைய காதல் ஜோடியாக பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த் அப்படிங்கிற பெண் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காந்தாரா 2ல் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் வேறு சில படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த் ரெண்டு பேருக்கும் ஒரு லவ் எபிசோடு ஒன்று இருக்குது. அந்த லவ் எபிசோடு எப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முருகதாஸ் படத்திலேயே வந்து லவ் எபிசோடில் பேசப்பட்ட ஒரு லவ் எபிசோட்னா சூர்யா ஹசீனுடைய அந்த காதல் கதை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி நிச்சயமாக வேற ஏதாவது புதுமையாக அந்த படத்தில் வந்து முருகதாஸ் சொல்லியிருப்பார் லவ் மேட்டரில். இவங்க அதாவது சிவகார்த்திகேயனுக்கும் ருக்மணி வசந்துக்கும் இருக்கிற லவ்க்குள்ள ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் கஜினியில் ஒரு லவ் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ப்ரீஸியான ஒரு லவ் பற்றி சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட் இதில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கதாநாயகிக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கும் வந்து நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வசனம் இருக்குது. என்ன அப்படின்னா, மாலதியை நான் வந்து துண்டு துண்டாக வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வில்லன் வித்யுத் ஜமாத் சொல்லுவார் ஒரு காட்சியில். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் பேக்கடு ஆக்ஷன் படமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து வித்யுத் ஜமால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி துப்பாக்கி படத்தில் வந்து விஜயோட வந்து வில்லனாக நடித்தார். அந்த படத்தில் நடிச்சப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் சூர்யாவுடைய அஞ்சான் படத்தில் வந்து மறுபடியும் நடித்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படம் பெருசாக போகாதனால அடுத்து அப்படியே ஃபேட் அவுட் ஆகி போயிட்டார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியினுடைய வில்லனை கொண்டு வந்து இந்த படத்தில் வந்து முருகதாஸ் வந்து வில்லன் ஆக்கியிருக்காரு வித்யுத் ஜமான சிவகார்த்திகேயனுக்கு. ஸோ அதில் ஒரு டயலாக் ட்ரைலர் நேற்று வெளியில் வந்துச்சு. அந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அதாவது வந்து துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்லுவார். அந்த டயலாக் வந்து நல்லாவே கனெக்ட் ஆகுது. எப்படின்னா, இப்போ கோட் படத்தில் வந்து அந்த கடைசி காட்சியில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து துப்பாக்கியை வந்து சிவகார்த்திகேயன்ட்ட கொடுத்துட்டு இனிமே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். அது காரணம் என்னன்னா, விஜய் வந்து ஜனநாயகன் படம் 69வது படத்தோட சினிமாவிலேருந்து அரசியல் போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ என்னுடைய வாரிசு சிவகார்த்திகேயன் தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஆரம்பத்துலேருந்தே பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது துப்பாக்கி படத்தில் வந்து வித்யுத் ஜமால் வந்து வில்லனா நடிச்சிருக்காருல்ல, இப்போ இந்த படத்தில் வந்து துப்பாக்கி, அதாவது வந்து துப்பாக்கி விஜய்
விஜய் வந்து சிவகார்த்திகேயன் கையில் கொடுத்துட்டு போனார் கோர்ட்டில். யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான் அப்படின்னு சொல்கிறது டயலாக் வந்து ரொம்பவே வந்து கனெக்ட் ஆகுது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் அவர் வந்து கடுமையாக வந்து எஃபர்ட் எடுத்து இந்த பண்ணியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா இந்த இந்த படம் வந்து அவர் நிரூபிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காரு. ஸோ ஹார்ட் எஃபர்ட் போட்டிருக்காரு. ஒரே ஒரு விஷயம், அது சமீபத்தில் வந்து வெளிவந்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து 2 மணி நேரம் 45 நிமிஷம் ஓடுது டோட்டலாக பார்த்தீங்கன்னா டியூரேஷன். ஸோ இந்த 2 மணி நேரம் 45 நிமிஷம் வேண்டாமே, இதை கொஞ்சம் கம்மி பண்ணலாமே, 2.5 மணி நேரத்துக்கு பண்ணலாமே அப்படின்ட்டு தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் எல்லாரும் வந்து முருகதாஸ்ட்டு பேசிட்டு இருக்காங்க. முருகதாஸ் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ல வந்த கதை வந்து அடிபட்டு போயிடும், நல்ல நல்ல காட்சிகள்லாம் வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதனால இந்த படம் அப்படியே இருக்கட்டும், 2 மணி நேரம் 45 நிமிஷம் இருந்தால் கூட படம் வந்து கிரிப்பிங்காக இருக்கும், கிரிப்பிங்காக போகுது, கவலைப்படாதீங்கன்னு முருகதாஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 2 மணி நேரம் 45 நிமிஷம், 2:50 நிமிஷம், 3 நிமிஷம், 3 மணி நேரம் அதெல்லாம் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதாவது டியூரேஷன் கொஞ்சம் குறைச்சிருந்தா இந்த படம் வந்து வெற்றி படமாக மாறி இருக்கும், இது கொஞ்சம் லாங்காக இருக்கு, கொஞ்சம் லென்த்தை குறைச்சிருக்கலான்றது சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இருக்கு. இந்த மதராசி படத்தில் இந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அனிருத் போட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் வந்து சிவகார்த்திகேயன் இருக்கு. அதுவும் இல்லாமல் ரீ ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரிலீஸ் பிளான் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப லென்த்தாக இழுத்துக்கிட்டே போனார், ரொம்ப நாள் வந்து டைம் எடுத்து ரீ ரெக்கார்டிங் பண்ணார் அப்படிங்கிற ஒரு சில மன வருத்தங்கள்லாம் வந்து சிவகார்த்திகேயன் இருக்கு. பட் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் எஸ்கே 2 பேரும் நல்ல நண்பர்களாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சிவகார்த்திகேயன் நடிக்கிற அடுத்த படத்துக்கு அனிருத் மியூசிக் இல்லை. இது வரைக்கும் சிவகார்த்திகேயனும் அனிருத்தும் காம்பினேஷனில் 8 படங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து அனிருத் காம்பினேஷன் இல்லாமல் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் காம்பினேஷனில் அடுத்து போறாரு. வேற ஒரு லாபி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா படங்களுடைய பாடல்களையும் வந்து மிகப்பெரிய ஹிட்டாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் அனிருத்தோடைய இசை தான் வேணும்னு கேட்குறாங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாருமே வந்து அனிருத்தோட மியூசிக்கில் நடிக்கிறாங்க. ஸோ அனிருத் வந்து நிச்சயமாக அந்த பாடல்கள் எல்லாம் எந்த குறையும் வச்சிருக்க மாட்டார். இப்போ சலபல அந்த பாட்டு வந்து ஆல்ரெடி சிங்கிள் வந்துச்சு. அந்த பாட்டெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பாட்டில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து எக்ஸ்ட்ரானரியாக டான்ஸ் ஆடி இருக்காரு. விஜய் பீஸ் படத்தில் ஆடின மாதிரி வந்து அவரும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்படின்னு பேசும்போது ஆரம்பத்தில் ஒரு கமெடியனாக தான் உள்ளே வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய திறமையை வந்து பல விதத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வளர்த்துக்கிட்டாரு. அவர் வளர்த்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுனால தான் இந்த உயரம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து நிச்சயமாக சிவகார்த்திகேயன் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் அது எந்த காலத்துலையுமே வந்து யாருக்குமே குறையாக போட்டு கொடுத்ததே கிடையாது. ஸோ இந்த பாட்டும் நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஒரு செகண்ட் சிங்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு லவ் சாங்காக இருக்குது, கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ படம் வந்தால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அனிருத்தோட மியூசிக் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நிச்சயமாக தெரியும். நான் சொன்ன மாதிரி அனிருத்துக்கு வந்து முதல் வாய்ப்பு வந்து ஏஆர் முருகதாஸ் கொடுத்ததுனால அந்த நன்றி கடனும் அனிருத்துக்கு இருக்கும். ஸோ படத்தோட பாட்டெல்லாம் எப்போவுமே அனிருத்துக்கு வர வைக்க மாட்டேன். என்ன பிரச்சனைனா, அந்த கோர் படத்தில் வந்து துப்பாக்கியை வந்து விஜய் வந்து சிவகார்த்திகேயன் கையில் கொடுத்துட்டாரு. அந்த காட்சி அமைப்பு அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. விஜய் எப்படி வந்து அந்த காட்சியில் நடித்தார்னு தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்து வர ஒரு நடிகர், அவர்கிட்ட வந்து சிவகார்த்திகேயன் வந்து துப்பாக்கியை வந்து விஜய் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த தளபதி சிவகார்த்திகேயனா, அஜித்துக்கு சிவகார்த்திகேயன் போட்டியா, அப்படி இப்படிலாம் நிறையா வந்து பேச்சுக்கள்லாம் சோசியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயோடைய ஜனநாயகன் வந்து பொங்கலுக்கு வருது, சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி பொங்கலுக்கு வருது. ஸோ அப்போ துப்பாக்கி கொடுத்த விஜய்க்கே வந்து நீங்கள் போட்டியாக வருவீங்களா அப்படின்னு வந்து சோசியல் மீடியாவில் வந்து விஜய் ரசிகர்கள்லாம் வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க சிவகார்த்திகேயன் மேலே. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கும் அந்த படம், அதாவது ஜனநாயகனும் பராசக்தியும் ஒன்றா வர்றதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அது தயாரிப்பு நிறுவனத்தினுடைய முடிவு. ஸோ இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் மைனஸாக இருக்குது. அப்படிங்கிறதுனால சிவகார்த்திகேயன் வந்து இந்த மேடையை பயன்படுத்தி இதெல்லாம் நம்ம வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுனால ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது வந்து நான் வந்து தளபதியும் கிடையாது, திடீர் தளபதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அண்ணன் தான், தம்பி தான். அதுவும் இல்லாமல் கமலஹாசனை பற்றி பேசியிருக்காரு. அவர் வந்து உலக நாயகனாக இருக்கார், அவருக்கு தனி ரசிகர்கள் இருக்காங்க. அஜித் ரசிகர்கள் மன்றத்தை கலைச்சா கூட அவருக்கு தனி ரசிகர்கள் இருக்காங்க. சூப்பர் ஸ்டாராக வந்து 50 வருஷம் ரஜினி இருந்துக்கிட்டு இருக்காரு. இது இல்லாமல் சூர்யா, தனுஷ், சிம்பு எல்லாருமே தனித்தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள்னா ஒரு பவர், அந்த பவர் வந்து அவங்கவுங்களுடைய நடிகர்களுக்கு அவங்கவுங்களுடைய ரசிகருடைய பவர் வந்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு காலமாக கஷ்டப்பட்டு 14 வருஷத்துக்குள்ளே ஓரளவுக்கு வளர்ந்து நானும் ஒரு ரசிகர் கூட்டத்தை
சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அந்த ரசிகர்கள் தான் எனக்கு இருக்காங்க. அந்த ரசிகர்கள் இன்னும் எனக்கு என்னுடைய படத்தை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறது வந்து இது தெளிவுபடுத்தியிருக்காரு. காரணம், தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்து சிவகார்த்திகேயன் இருந்துச்சு. அதனால இந்த மேடையை பயன்படுத்தி தெளிவுபடுத்தியிருக்காரு.